نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற இந்த அகீதா வகுப்பிலே சென்ற வாரம் நாங்கள் சில அடையாளங்களை பார்த்தோம். முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வு கூறிய அதிகமான குழப்பங்கள் ஏற்படும், அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு யுத்தம் ஏற்படும், அதே போன்று அரேபிய தீபகற்பம் என்பது ஒரு சோலைவனமாக, அதே போன்று இந்த அரேபிய பகுதி அது ஒரு செல்லம் நிறைந்த ஒரு பகுதியாகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருக்கும் என்ற அடையாளம். அதே போன்று பொய் நபித்துவத்தை வாதாடக்கூடிய பொய்யர்கள் கிட்டத்தட்ட 30 பேர்கள் வெளிப்படுவார்கள். அவர்களிலே இறுதியானவனாக ஒரு கண்ணை உடைய தஜ்ஜால் வெளிப்படுவான் என்ற செய்தி. இவைகள் அனைத்தையும் நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இந்த வாரம் கூட இன்னும் சில அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம். அதிலே முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்ருஜ நாரு மின் அர்தில் ஹிஜாஸ் துதீஉ லஹா அஅனாகுல் இப்லி பிபஸ்ரா. அதாவது ஹிஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி, மக்கா மதீனா பகுதிகளுக்கு தான் ஹிஜாஸ் என்று அன்றைய காலகட்டத்திலே சொல்வார்கள். அந்த ஹிஜாஸ் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு, பெரும் நெருப்பு வெளிப்படும். அந்த நெருப்பு துதீஉ லஹா அஅனாகுல் இப்லி பிபஸ்ரா, பஸ்ராவிலே இருக்கக்கூடிய, சிரியாவிலே ஹௌரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒட்டக தொழுவங்களுக்கு கூடிய அதனுடைய வெளிச்சம் செல்லும் அளவுக்கு பெரும் ஒரு நெருப்பு ஏற்படும். அது சம்பவிக்கும் வரும் வரைக்கும் மறுமை நாள் வரமாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நடைபெற்ற முக்கியமான அடையாளங்களிலே வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அடையாளத்தை குறிப்பிடுகின்றார்கள். இது ஹிஜ்ரி 650 பகுதிகளிலே மதீனாவிலே ஏற்பட்டது. இதனை விவரிக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அபு ஷாமா என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் குறிப்பிடுகின்றார், ஜமாதுல் உஹ்ரா மாதம் ஒரு புதன்கிழமை இரவு மதீனாவிலே ஒரு பூமி அதிர்வு ஏற்பட்டது. அந்த அதிர்வு தொடர்ந்து 3 நாளைக்கு, வெள்ளிக்கிழமை வரும் வரைக்கும் தொடர்ந்து சில பூமி அதிர்வாக அது மாறிக்கொண்டிருந்தது. மதீனாவில இருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகளுடைய கதவுகள் எல்லாம் ஆடிக்கொண்டு, வீடுகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதனை தொடர்ந்து ஒரு நெருப்பு வெளிப்பட்டது. ஹர்ரா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, இன்று விமான நிலையம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் ஹர்ரா என்று சொல்லுவார்கள். அந்த ஹர்ரா பகுதியிலே ஒரு நெருப்பு வெளிப்பட்டது. அந்த நெருப்பு நீண்ட தூரத்துக்கு ஒரு வாய்க்காலாக சென்று கொண்டிருந்தது. பெரிய ஒரு நெருப்பாக காணப்பட்டது. அந்த நெருப்புடைய அதனுடைய வெளிச்சத்தை நாங்கள் மதீனாவுக்கு உள்ளே இருந்து, எங்களுடைய வீடுகளில் இருந்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். இது ஒரு பள்ளத்தாக்காக அப்படியே சென்றது. சில நாட்களுக்கு அந்த நெருப்பு காணப்பட்டு இருந்தது என்று அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த சம்பவமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்குரிய ஒரு முக்கியமான அடையாளமாக எதிர்கூறிய சம்பவம் இதுவும் நடைபெற்று விட்டது. அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துருக் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அந்த மங்கோலியர்கள் என்று சொல்லுவார்கள், இப்படிப்பட்டவர்களுடன் முஸ்லிம்கள் யுத்தம் செய்வார்கள். அந்த யுத்தம் நடைபெறும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலு துருக் சிகாரல் அஅயுன் ஹுமரல் வுஜூஹ் தல்ஃபல் உனூஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவர்களுடைய கண்கள் சிறிய கண்களை உடைய, முகங்கள் சிவந்த, மூக்குகள் தட்டையான அந்த கூட்டம் துருக்குகள் அவர்களுடன் யுத்தம் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது. அவர்களுடைய கான்ன வுஜூஹஹும் அல் மிஜானுல் மித்ரகா, யுத்தத்திலே பாவிக்கப்படக்கூடிய கேடயங்களை போன்று மிக தட்டையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்துடன் நீங்கள் யுத்தம் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இதுவும் வரலாற்றிலே இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே தாத்தார்கள் யுத்தத்தை குறிப்பிடுகின்றார்கள். தாத்தார்களுடைய யுத்தம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், மிக படுமோசமான யுத்தம். அந்த யுத்தத்தை பற்றி விவரிக்கக்கூடிய நேரத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த யுத்தத்தை பற்றி அவர்கள் யாரும் எழுதி வைக்கப்படாமல் இருந்திருந்தால் அதனை பிறகு கேள்விப்படக்கூடியவர்கள் ஒரு கற்பனையாகத்தான் நினைப்பார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக முஸ்லிம்களுடைய பிரதேசங்கள், நிறைய இஸ்லாமிய பிரதேசங்கள் அழிவுக்குட்பட்டன. நிறைய முஸ்லிம்கள் ஆண் பெண்கள் சிறுவர்கள் என்ற வித்தியாசமின்றி கொல்லப்பட்டார்கள். எனவே இப்படியான ஒரு யுத்தம், அதாவது அந்த யுத்தம் ஹிஜ்ரி 650 பகுதியிலே அந்த தாத்தார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இன்று இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய மேற்கு பகுதி, சைனாவுக்கு மிக அண்மைய பகுதி, அந்த பகுதியிலே இருந்து தான் வெளிப்பட்டார்கள். இவர்கள் இஸ்லாமிய நாடுகளை தாக்குவதற்காக முற்பட்டார். இவருடைய தலைவராக இருந்தவர் ஜெங்கிஸ் கான் என்று சொல்லப்படக்கூடிய பல இஸ்லாமிய ஏண்ட இஸ்லாமிய நாடுகள் கூட அன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரிந்து பிளவுபட்டு, அதாவது மார்க்கத்தில் இருந்தும் சில அம்சங்களிலே அவர்கள் தூரப்பட்டு காணப்பட்டார்கள், ஒற்றுமை காணப்படவில்லை. இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவர்கள் இஸ்லாமிய பிரதேசங்களை தாக்க முற்பட்டார்கள். நிறைய அழிவுகள், கற்பனையை கூட செல்ல முடியாத உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள் மாத்திரமின்றி, அதாவது முஸ்லிம்களால் காக்கப்பட்ட இஸ்லாமிய அதாவது அறிவு களஞ்சியங்கள், நூல் நிலையங்கள் என்று இவைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டன. பெரும் ஒரு இழப்பாக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட, வரலாற்றில் ஏற்பட்ட பெரும் ஒரு இழப்பாக இந்த இழப்பு காணப்பட்டது. பின்னர் அவர்கள் அனைவரும் ஜெங்கிஸ் கானுடைய தலைமையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த யுத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிர்வு கூறலாக, மறுமை நாளுக்குரிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதிகமான கொலை காணப்படும், அதிகமான கொலைகள் நிறைந்து காணப்படும். அப்படியான ஒரு சூழல் வரும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தذهب الدنيا حتى يأتي يوم لا يدري القاتل فيما قتل ولا المقتول فيما قتل. கொல்லக்கூடியவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்கின்றேன், கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன், அது எப்படி நடக்கும் என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதிகமான கொலைகள் காணப்படும். இது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலையுடனே ஆரம்பித்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். அதனை தொடர்ந்து நடைபெற்ற பல யுத்தங்களிலே பல பேர், பல லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எங்களுக்கு, அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே முக்கியமாக உலக மகாயுத்தங்களை எடுத்து பார்த்தால், முதலாவது உலக மகாயுத்தத்திலே கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இரண்டாவது உலக மகாயுத்தத்திலே 55 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி இன்றும் நடைபெறக்கூடிய பல யுத்தங்கள் காரணங்கள் இன்றி, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று, கொல்லக்கூடியவருக்கு தெரியாது ஏன் கொலை செய்கின்றேன் என்று, இப்படியான நிலைமை மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அடுத்த முக்கியமான அடையாளமாக அமானிதம் என்றது உயர்த்தப்படும். மக்களுடைய உள்ளத்திலே இருந்து அமானிதம் சென்று விடும். இந்த அமானிதம் சென்று விட்டால் இதுவும் ஒரு இந்த மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நாட்டுப்புற அரபி வருகின்றார். கேட்கின்றார், மத்தஸ்ஸாஅ, மறுமை நாள் எப்போது சம்பவிக்கும் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் சிலருக்கு மத்தியிலே பேசிக் கொள்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயம் கேட்டும் அவர்கள் கேட்காதது போன்று இருக்கின்றார்களா, இதனை வெறுக்கின்றார்களா, பதிலளிக்க வெறுக்கின்றார்களா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கவில்லையா என்று பேசிக்கொண்டு இருக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய செய்தியை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஐன உராஹு ஸாஇல் அனிஸ்ஸாஅ, மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த நாட்டுப்புற அரபி அவர் கேட்கின்றார், நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்கின்றார்கள், ஃபைதா துய்யிஅத்தில் அமானத்து ஃபன்ததிர் ஸாஅ, அமானிதம் என்றது இல்லாமல் ஆக்கப்பட்டால், அது வீணடிக்கப்பட்டால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அந்த சஹாபி திரும்பவும் கேட்கும், கைஃப இதாஅத்துஹா, எப்படி அமானிதம் வீணடிக்கப்படும் என்று கேட்கப்பட்ட நேரத்திலே அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிர் ஸாஅ, அதாவது தகுதி இல்லாதவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுவதை நீங்கள் கண்டுவிட்டால், இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடைபெற்று விட்டால், தகுதி இல்லாதவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் அது மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது இந்த அம்சத்தை பொறுத்த மட்டிலே வரலாற்றின் நெருகிலும் இப்படியான சம்பவங்களை பார்க்க முடியும். அதிலும் இன்றைய காலகட்டங்களிலே நிறைய இந்த அமானித மோசடிகள் எங்களுக்கு நிறைய பார்க்க முடியும்.
எந்தவித தகுதியும் இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவதும் அந்த பொறுப்புகள் வீணடிக்கப்படுவதும் சர்வசாதாரணமான ஒரு காரியமாக மாறி இருப்பது எங்களுக்கு பார்க்கக்கூடிய. ஏன்னா இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு அடையாளமாக, அதாவது சிறிய அடையாளங்களிலே முக்கியமான ஒரு அடையாளமாக குறிப்பிட்டார்கள். அதிலே அடுத்து இன்னொரு முக்கியமான அடையாளமாக யஹூதி நசாராக்களை சான் சானாக முலம் மூலமாக அப்படியே 100க்கு 100 பின்பற்றுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு அடையாளமாக குறிப்பிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், அதாவது புகாரிலே பதிவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிரா ஹத்தா லவ் தகலு ஃபீ ஜுஹ்ரி துப்பின் ஃபீ ஜுஹ்ரி தப்பின் லத்தபஅதுமூஹும். ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், உங்களுக்கு முன் சென்றவர்களை நீங்கள் சான் சானாக முலம் மூலமாக பின்பற்றும் வரைக்கும், அதாவது நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் இந்த அதாவது ஒரு இந்த லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிரா, நீங்கள் சான் சானாக உங்களுக்கு முன் சென்றவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் இந்த உடும்பு செல்லக்கூடிய பொந்திலே சென்றாலும் கூட நீங்கள் அதிலேயும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஆல் யஹூதவன் நசாரா, யஹூதிய நசாராக்களையா நீங்கள் நாடுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே கால ஃபமன், வேறு யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே யஹூதி நசாராக்களை பின்பற்றுவது என்பது அது இன்றைய காலகட்டத்திலே மிகவும், அதாவது சர்வசாதாரண ஒரு காரியமாக மாறிவிட்டது. முக்கியமாக இந்த அந்நிய சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய விடயத்திலே அவர்களுடைய ஆடையிலேயும் அதே போன்று அவர்களுடைய நடத்தைகளிலும் பின்பற்றுவது என்பது ஒரு சர்வசாதாரணமான ஒரு அம்சமாக மாறிவிட்டது. அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய கொண்டாட்டங்கள், அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு நாள் கொண்டாட்டங்கள், இஸ்லாம் 2 நாட்களை தான் பெருநாளாக வைத்திருக்கின்றது. அதை தவிர வேறு நாட்களை, அதே போன்று வெள்ளிக்கிழமையை தவிர வேறு நாட்களை அப்படி அதாவது ஒரு சிறந்த நாளாக ஃபாதர்ஸ் டே என்றும் மதர்ஸ் டே என்றும் அதே போன்று இந்த அதாவது பிறந்த நாளுடைய கொண்டாட்டம், இவைகள் அனைத்தும் ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியமாக இன்று மாறிவிட்டது. எனவே இவைகள் அனைத்தும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே அதாவது இப்படி இந்த யஹூதி நசாராக்களை 100க்கு 100 பின்பற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால் அதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள் ஆடைகள் அணிந்திருந்தும் அவர்கள் ஆடைகளை அணியாதவர்களை போன்று நிர்வாணமாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் மற்றவர்களை தன் பக்கம் சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்துடைய திமில் சதையை போன்று அப்படியே உசந்து, அதாவது அது உயர்ந்து காணப்படும். அவர்கள் லா யதுகுலுன ஜன்னத வலா யஜிதுன ரீஹஹா, அவர்கள் சுவனத்துக்கு நுழைய மாட்டார்கள். சுவனத்துடைய வாயிலை கூட அவர்கள், அதாவது சுவனத்துடைய வாடையை கூட அவர் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இன்று அதாவது பெண்களுடைய ஆடை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அது இஸ்லாமிய பிரதேசமாக இருந்தாலும் சரி, ஏனைய பிரதேசமாக இருந்தாலும் சரி, இன்று முஸ்லிம்களுடைய, அதாவது இஸ்லாமிய பெண்கள் கூட அவர்களுடைய ஆடை விடயத்திலே மிகவும் ஒரு மோசமான ஒரு அதல பாதாளத்திலே சென்று கொண்டிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே எங்களுடைய பெண்களை பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இப்படியான இந்த அடையாளங்களை நாங்கள் படித்து, அதாவது இந்த அடையாளத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக குறிப்பிட்டார்கள். எனவே இப்படியான இந்த மறுமை நாளுக்குரிய அடையாளங்களை நாங்கள் படித்து அதன் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய படித்தரத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். நமது 3வது நிகழ்ச்சியாக சட்டக்கலை சம்பந்தமாக ஷேக் மௌலவி ஃபவாஸ் ராசிக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்கின்ற அந்த தொடரிலே ஹஜ்ஜி வணக்கம் அது யாருடைய தியாகத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா என் மீது கடமையாக்கினான் என்கின்ற அந்த விடயத்தை பார்த்து வருகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானிய குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறக்கூடியதாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துடைய அந்த ஷாயிர்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகங்களின் அடிப்படையிலே இந்த ஹஜ் இருக்கின்றது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எங்களுக்கு எவ்வாறு தெளிவாக எடுத்து கூறினார்களோ அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் முதலாக காட்டினார்கள். அந்த அடிச்சோடில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை ஒரு தௌஹீதின் அடிப்படையிலே ஒரு சரியான முறைப்படி எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். எனவே முதலாக இந்த ஹஜ்ஜி வணக்கத்துடைய எல்லா விடயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் மூலம் அடிப்படையிலே அந்த வணக்கங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வழிகாட்டப்பட்டது. ஆனாலும் பிற்காலங்களிலே அந்த வணக்கங்களிலே பித்அத்துகள் உருவாக்கப்பட்டு ஷிர்க்குகள் உருவாக்கப்பட்டு அந்த ஹஜ்ஜி வணக்கம் ஒரு கலப்படம் உள்ள ஷிர்க்கோடு கலந்த ஒரு ஹஜ்ஜி வணக்கமாக மாறியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அது நபிமார்களுடைய தொடர் வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நபிமார்கள் தூய்மையான மார்க்கத்தை தௌஹீதை நிலைநாட்டி விட்டு செல்வார்கள். அதற்கு பின்னால் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் மூலமாக அந்த வணக்கங்களிலே ஷிர்க்குகள் கலப்பதை பார்க்கின்றோம், பித்அத்துகள் கலப்பதை பார்க்கின்றோம். தௌஹீத் இருக்கின்ற இடத்திலே ஷிர்க்கு கலக்கப்படுகின்றது. சுன்னா இருக்கின்ற இடத்திலே அந்த சுன்னா மறைக்கப்பட்டு அந்த இடத்திலே பித்அத்துகள் தலை தூக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அநேகமான வணக்கங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், சுன்னாக்கள் மறைக்கப்பட்டு அந்த இடத்திலே பித்அத்துகள் கொண்டு வந்திருப்பதை பார்க்கின்றோம். தொழுகைக்கு பின்னால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே திக்ர்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அந்த திக்ர்கள் மறுக்கப்பட்டு அதிலே சிலது மாத்திரம் ஈர்ப்பிக்கப்பட்டும் அடுத்தவைகள் மரணிக்கப்பட்டும் அந்த இடத்திலே பித்அத்துகள் உருவாயிருக்கிறதை பார்க்கின்றோம். அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும் இவ்வாறு நிறைய பித்அத்தான விடயங்கள் ஷிர்கான விடயங்களை அந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள் அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடியவன், அவன் மக்காவுக்கு எப்போது சிலை வணக்கத்தை கொண்டு வந்தானோ அதன் பின்னால் ஹஜ்ஜி வணக்கத்திலும் இவ்வாறான ஷிர்க்குடைய விடயங்கள் கலந்ததை பார்க்கின்றோம். அந்த விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹஜ்ஜி வணக்கத்துடைய அது சஹீஹாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே காண்கின்றார்கள், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக அவர்கள் கனவிலே காண்கின்றார்கள். அப்போது அவர்கள் சிறுவராக இருக்கின்றார்கள். பலம்மா பலக மாஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. அவர்கள் ஓடி விளையாடுகின்ற சிறுவனாக இருக்கின்றார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு காண்கின்றேன். பந்துர் மாதா தரா, உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கின்றார்கள். قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. எனது தந்தையே, எனது அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்படுகின்றதை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அவர்கள் அந்த கட்டளைக்கு சிரம்பணிகின்றார்கள். அவர்கள் அறுப்பதற்காக அவர்கள் எத்தனிக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா அது சத்தக்தர் ருயா, இப்ராஹிமே, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறுதான் நாங்கள் நல்லடியார்களுக்கு நாங்கள் கூலி வழங்குகின்றோம் என்று அல்லாஹு தாலா கூறி
அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்பரி ஆட்டை அனுப்பி அதை அறுத்து பலியிட்டு அது ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே கொடுக்கப்படுகின்ற உதஹியாவாக ஹதியாக அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடப்படக்கூடிய ஒரு தபஹாக அல்லாஹு தாலா அந்த தியாகத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு நினைவு கூற வைத்திருக்கின்றான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தியாகத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு நெருக்கத்தை பெறுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களுக்கு பின்னால் வயோதிபத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பிள்ளையை அவர்கள் இப்போது அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ, அந்த தியாகத்தை அவர்கள் செய்ய எத்தனிக்கின்றார்களோ, அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றான். அதுதான் ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய நெருங்கிய தோழர் என்கின்ற அந்த பட்டத்தை அல்லாஹு தாலா வழங்குகின்றான். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மிகவும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இரக்கம் அது தன்னுடைய பிள்ளைக்கு குழந்தைக்காகத்தான் இருக்கின்றது. அந்த இரக்கத்தை எப்போது அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவர், அல்லாஹுடைய தோழர் என்கின்ற அந்த அந்தஸ்தை அடைவதற்கு தகுதியானவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறுகின்றதை பார்க்கின்றோம். எனவே இந்த குடும்பம் செய்த தியாகம் அது மகத்தான தியாகமாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மறுமை நாள் வரைக்கும் அதை நினைவு கூறக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையிலே மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பருவ வயதை அடைந்து அவர்கள் பெரிய வயதை அடைந்திருக்கின்ற நிலைமையிலே வந்து அவர்கள் கஅபாவை கட்டுகின்றார்கள். கட்டி இருவரும் சேர்ந்து அவர்கள் ஒத்தருக்கொத்தர் ஒத்தாசையாக இருந்து அந்த கஅபாவை தனியாக கட்டுகின்றார்கள். யாருடைய உதவியும் இல்லாமல் அவர்கள் இருவரும் சேர்ந்து கட்டுகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிவிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், இறைவனே எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நீ கேட்கக்கூடியவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று அவர்கள் அந்த துஆவை கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஅபாவை கட்டி முடித்ததன் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அரினா மனாசிக்கனா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற அந்த துஆவின் அடிப்படையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கங்களை காட்டி கொடுக்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களிலே சஃபா மர்வாவுக்கு இடையிலே சை செய்ய வேண்டும், அதே போன்று மினாவிலே முஸ்தலிஃபாவிலே தரிப்பது, அரஃபாவிலே நிற்பது, எல்லா வணக்கங்களையும் அவர்கள் துல்லியமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று மினாவிலே யௌமுன் நஹருடைய தினத்திலே அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். அந்த இடத்திலே அகபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இப்லீஸ் என்ன செய்கின்றான், இப்லீஸ் தோற்றம் அளிக்கின்றான். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இப்லீஸுக்கு கல்லெறியுமாறு கூறுகின்றார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 கற்களை அந்த இப்லீஸுக்கு எரிக்கின்றார்கள். அந்த இப்லீஸ் காணாமல் போகின்றார். இதுவும் ஒரு வணக்கமாக மாறியிருக்கிறதை பார்க்கின்றோம். நாங்கள் இன்று ஷைத்தானுக்கு கல்லெறிகின்றோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த இடத்திலே தற்போது இப்லீஸ் இருக்கின்றானோ இல்லையோ, ஆனாலும் அந்த இப்லீஸை நாங்கள் வெறுக்க வேண்டும். அந்த ஷைத்தானின் மீது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பகைமை உருவாக வேண்டும் என்பதனை இந்த ஹஜ்ஜி வணக்கத்தின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை இப்லீஸை வெறுத்த ஒரு நபியாக இருக்கின்றார்கள். அந்த சோதனைகளின் போது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை புறம் தள்ளிவிட்டு அல்லாஹுடைய கட்டளைக்கு சிரம் பணிந்தார்கள். எனவே அவர்கள் காட்டி தந்த ஒரு வணக்கமாகத்தான் இந்த ஜம்ராவுக்கு கல்லெறிகின்ற அந்த வணக்கம் இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இந்த வணக்கங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஹஜ்ஜி வணக்கம் என்பது நபிமார்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்த ஒரு வணக்கமாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு எல்லா நபிமார்களும் செய்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக உயிர்ப்பித்தார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق.
என்று அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனிதர்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இருக்கின்றார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா அல்லாஹ், நான் என்னுடைய குரல் எப்படி மனிதர்களுக்கு கேட்க போகின்றது? நான் மனிதர்களை அழைத்து விட்டால் எல்லோருக்கும் அது கேட்குமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹு தாலா கூறுகின்றார், நீங்கள் அழைப்பு விடுங்கள், அதனை நாங்கள் கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி கூறுகின்ற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி மர்வா மலையின் மீது ஏறி இந்த ஹஜ்ஜிக்கான அழைப்பை அவர்கள் விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு மலைகள் எல்லாம் அந்த அழைப்பை அந்த சத்தத்தை அப்படியே பணிந்து நின்று அந்த சத்தம் முழு உலகத்துக்கும் சென்றடைகின்ற அளவிற்கு அந்த மலைகள் எல்லாம் தாழ்ந்தன என்று சொல்லப்படுகின்றது. அந்த சத்தங்கள் எல்லா மனிதர்களுடைய காதுகளுக்கும் சென்றடைந்தன. எந்த அளவுக்கென்றால் மனிதர்களுடைய முதுகெலும்பிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய சந்ததியர்களுக்கும் அந்த சத்தம் சென்றடைந்தது. யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜி வணக்கத்தை செய்வதாக அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கின்றானோ எல்லோர்களும் அந்த ஹஜ்ஜிக்காக அவர்கள் பதில் அளித்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அஜாபஹு மன் கான ஃபி அஸ்ஹாபிர் ரிஜாலி வ அர்ஹாமின் நிசா, மனிதர்களுடைய ஆண்களுடைய முதுகெலும்புகளிலே பெண்களுடைய அந்த கருப்ப பைகளிலே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அந்த ஹஜ்ஜிக்காக பதிலளித்தார்கள். பலைஸ அஹதுன் யஹஜ்ஜு இல்லா யௌமில் கியாமா இல்லா மன் அஜாப நிதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் பதிலளித்தார்களோ அவர்கள் தான் கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஹஜ்ஜிக்காக வரக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹஜ்ஜி வணக்கம் ஒரு மகத்தான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு பதிலளிக்கின்ற அந்த பாக்கியத்தை யாருக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றாரோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்வார்கள் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹஜ்ஜி வணக்கம் எல்லா நபிமார்களும் செய்திருக்கின்றார்கள். ஒருவாய் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், மா மின் நபியின் இல்லா வகத் ஹஜ்ஜல் பைத்த இல்லா மா கான மின் ஹூதின் வ சாலிஹ். எல்லா நபிமார்களும் அந்த கஅபாவை அவர்கள் ஹஜ்ஜி செய்திருக்கின்றார்கள். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜி செய்தார்கள். அவர்களுடைய காலத்திலே அந்த மலக்குமார்கள் தான் அந்த கஅபாவை அவர்கள் கட்டினார்கள். அந்த கஅபா ஆலயம் மலக்குமார் மூலமாக கட்டப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவிற்கு ஹஜ்ஜி செய்தார்கள். மலக்குமார்கள் எல்லாம் பர்ரனுஸ்புகயா ஆதமே, உங்களுடைய இந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் என்று அறிவிப்பிலே வருகின்றது. எனவே மலக்குமார்களால் கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த கஅபாவா இருக்கின்றது. அதனுடைய அடித்தளத்திலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டினார்கள் என்றது என்கின்ற வரலாறு சொல்லப்படுகின்றது. எனவே எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செய்தார்கள். இல்லா மா கான மின் ஹூதின் வ சாலிஹ், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருக்கும் ஹஜ்ஜி செய்வதற்குரிய சந்தர்ப்பம் அமையவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இரு கூட்டத்தாருடைய அந்த பிரச்சனைகளிலே அவர்கள் மூழ்கி இருந்ததன் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆத் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துடைய அவர்களை அவருடைய தஅவா பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களோடு இருந்த அந்த சோழிப்பழு காரணமாக அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்ய கிடைக்கவில்லை. அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூத் கூட்டத்தோடு அவர்களுக்கு இருந்த அந்த பழுவின் காரணமாக அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். ரௌஹா என்று சொல்லக்கூடிய, நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் மதீனாவிலே ரௌஹா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த இடத்தின் வழியாக 70 நபிமார்கள் சென்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சென்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற தபரானியிலே ஒரு அறிவிப்பிலே வருகின்றது. அதே போன்று
அதே போன்று மஸ்ஜித் ஹைஃப் என்று சொல்லக்கூடிய மினாவிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாயிலிலே 70 நபிமார்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹஜ்ஜி வணக்கம் என்பது ஒரு மகத்தான வணக்கமாக இருக்கின்றது. நபிமார்கள் உயிர்ப்பித்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்தின் பல திசைகளிலே அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அந்த மக்காவை அவர்கள் தேடி வந்து அந்த மக்காவை தரிசித்து அல்லாஹுடைய ஆலயத்தை ஹஜ்ஜி செய்திருக்கின்றார்கள் என்றால் ஒரு மகத்தான வணக்கமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கின்றது. எனவே அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.